நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய க்ளவுட் அனிமேஷன் வீடியோ எடிட்டை நம்ம விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவை 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய க்ளவுட் அனிமேஷன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூலாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த க்ளவுட் அனிமேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே கட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஆரம்பிக்கும் போது அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக டைமில் என்ன ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அகைன் எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே ட்ரிம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கலர் அண்ட் இமேஜ்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிளர் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் வந்துடும். பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பிளர் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளர் எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ரெசல்யூஷன் FPS அண்ட் ஆவரேஜ் பிட் ரேட்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிறதுக்கு 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கேலரிக்குள்ளே டேரெக்டாகவே வந்து சேவ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். சரி, சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபைலே வந்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கானை வந்து டப்புன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீ அனிமேஷன் எடுத்துகிட்டு போய் க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு இந்த இடத்த வந்து வேல்யூஸில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ஃபோட்டோ செட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் சப்போஸ் அன்ஈவனாக இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக அகைன் எல்லா ஃபோட்டோமே வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரேமில் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதே போலவே எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த க்ளவுடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் ஃபைலை கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபைலை கிரியேட் பண்ணி சாங்கை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் வந்து இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டபுள் ஏ வந்து இருக்கும். அந்த டபுள் ஏவை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிரிக்ஸோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கலர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கலர் வந்து பிளாக் கலரோ இல்லைனா ஒயிட் கலரோ அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது எதுவுமே பண்ணாதீங்க. ஷேடோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளாக் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளர்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி 100லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் லேயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ் லேயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் லேயரை கட் பண்ணிடுங்க. ஸோ இதே போலவே நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்டுமே ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்த வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட்
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இமோஜி பிஎன்ஜி ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் ஐக்கானை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளவுட் கரெக்டாக நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசால்வ் டூன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டிசால்வ் டூன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.